நெருங்கும் சட்டமன்ற தேர்தல். தவேகாவுக்கு விஜய் டிக் செய்த 5 சின்னங்கள். அனல் பறக்கும் அரசியல் களம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியை தொடங்கிய விஜய் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை கரூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழகத்தை உலுக்கியது. மேலும் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் விஜய் தனது அரசியல் செயல்பாடுகளில் மௌனம் காத்து வருகிறார். கரூர் சம்பவத்தை கையில் வைத்துக் கொண்டு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. இதற்கிடையே கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக தடை செய்துள்ளார். மறுபுறம் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 குடும்ப உறுப்பினர்களை இதுவரை விஜய் சந்திக்காதது அரசியல் களத்தில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து கரூர் விவகாரத்தை விசாரிக்க உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்காக 5 சின்னங்களை தேர்வு செய்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் எந்த சின்னத்தை தேர்வு செய்வார் என்ற கேள்வி அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்க்கின்றனர். மேலும் இந்த சின்னங்கள் இளைஞர்கள், பெண்களை இலக்காக வைத்துதான் தேர்வு செய்யப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களின் மனதில் எளிதில் பதியக்கூடிய சின்னங்களை தேர்வு செய்வது வழக்கமாகும். அதுபோல திமுக தனது உதயசூரியன் சின்னத்தாலும், அதிமுக தனது இரட்டை இலை சின்னத்தாலும் வாக்காளர்களிடம் தனித்த அடையாளம் பெற்றுள்ளன. அதேபோல் தேசிய அளவில் பாஜகவின் தாமரை மற்றும் காங்கிரசின் கை சின்னங்களும் மக்களின் நினைவில் வலுவாக பதிந்துள்ளன. விஜயின் தவேகா தற்போது தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு ஒரு பொது சின்னம் ஒதுக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை பெற சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். தேர்தலில் குறைந்தது 6% வாக்குகள் பெற வேண்டும். சட்டப்பேரவையில் குறைந்தது 2 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 234 தொகுதிகளில் சுமார் 7 இடங்கள் வெற்றி பெற்று அந்த கட்சி அங்கீகரிக்கப்படும். இந்த நிபந்தனைகள் தேர்தல் சின்னம் உத்தரவு 1968 என்ற சட்டத்தின்படி நடைமுறையில் உள்ளன. சின்னம் பெறும் நடைமுறை அங்கீகரிக்கப்படாத ஆனால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் பொது தேர்தலில் போட்டியிடும் போது சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு பொதுவான சின்னம் பெறலாம். அதற்காக தவேகா குறைந்தது 12 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். மேலும் தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். தற்போதைய 16வது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10 அன்று முடிவடைகிறது. எனவே தவேகா தனது பொது சின்னத்துக்கான விண்ணப்பத்தை 2025 நவம்பர் 11 அல்லது அதற்கு பின்னர் தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்கலாம். முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் சின்னம் ஒதுக்கப்படும் என்பது தேர்தல் ஆணைய விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கும் போது கட்சி தேர்தல் ஆணையத்தின் பட்டியலில் உள்ள இலவச சின்னங்களில் 10 சின்னங்களை தேர்வு செய்து குறிப்பிட வேண்டும். அதே நேரத்தில் தவேகா விரும்பினால் புதிய 3 சின்னங்களை தானாக முன்மொழிந்து அவற்றில் ஒன்றை அங்கீகரிக்கும்படி கோரலாம். ஆனால் அந்த சின்னங்கள் ஏற்கனவே வேறு கட்சிகளால் பயன்படுத்தப்படக்கூடாது மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பட்டியலில் இருக்கக்கூடாது. அதன்படி நவம்பர் முதல் வாரத்தில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் சார்பில் விண்ணப்பம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.